நிறைய பேர் விளையாட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த விளையாட்டு என்ன தருது? நான் விளையாட்டுக்கு அகெயின்ஸ்டாக கேட்கல, அது ஏதோ ஒன்று தருது போல் இருக்கு. என்ன தருது விளையாட்டு? நான் பேசிக்காக எதுக்கு போவேன்னா, நான் வீட்டில் இருந்தேன்னா ஏதோ ஒரு திங்கிங் வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அது ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு என்னென்னா அடுத்த நாள் அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு யோசனையில இருப்பேன். நான் விளாட போனேன்னா அந்த 1 hour வந்து நான் அப்படியே ஃப்ரீயாக இருப்பேன். நான் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருந்தேன். ஒரு குடும்பத்தினுடைய மேண்டேட்டில் அது நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்து வீடு எப்போ வாங்கணும், காசு எப்படி சேர்க்கறது, பாப்பா வளர்ந்தாச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கேள்விகள்லேருந்துலாம் தப்பிக்க முயற்சி பண்ணுறது எப்படி ஒரு நல்ல குடும்பத்தினருக்கு அழகு? ஹோப் தருவது மேலும் மேலும் வந்து அது பக்கமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து அதையே ஒரு மைண்டடாகவே இப்போ ஏதாவது ஒரு வீடு ஆக்சுவலாக ஆமாம், அப்படி நினச்சி தான் அந்த வாங்கவே முடியும். ஒரு விஷயம் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸ்டெப் 1 அதுக்கான ஹோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அதை தாட்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணவே மாட்டோம். அந்த தாட்டை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, வாங்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பிக்கையையும் இந்த எண்ணத்தையும் கனெக்ட் பண்ணி அதை ரியாலிட்டிக்கு கொண்டு போகணுங்கிற முனைப்பு தான் இருக்குமே ஒழிய அதையே யோசிச்சுட்ருக்கோம். அதை விட்டு விலகி நம்ம போய் விளையாடுவோம்னா நீங்கள் தப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம், உங்கள்கிட்ட ஹோப் இல்லைன்னு அர்த்தம். ஒரு பிரேக் தேவைப்படுது. ஹோப், அப்போ ஹோப் தானே தேவை. ஹோப்பை பில்ட் பண்ணுங்க. பட் ஏன் ஆண் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சார் இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மோஸ்ட்லி வந்து நாம் ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை. அவங்க வந்து அவங்க கேங்கு கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரியான டைம்ஸ் கிடைக்கிறது இல்லையே. இது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது எனக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை, நீ மட்டும் அதை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிற கோபம் இருக்கா? ஆமாம். ஓகே, அப்போ வேற என்ன காரணம்? ஏன் அவங்க இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சார் சேம் தான். இப்போ என்னால் போக முடியல. அண்ட் எனக்கு இப்போ நானே அவங்க சொல்கிறாங்க நீ போ பரவாயில்ல, பட் நான் கிட்ட விட்டுட்டு போக முடியாது. அவங்களும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க நீ விட்டுட்டு போ நான் பார்த்துக்கிறேன். சரி, நம்ம தான் போக முடியல, பாவம் அவராது போட்டுமே நினைக்க தோணல. ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. போனாங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஈவினிங் போகிறாங்க, நைட் ஒரு 8 or 9 வீட்டுக்கு வந்துட்டா ஓகே, 12 மணி வரைக்கும் ஆகிடும். இப்போ அதுவே வீக்கெண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கள் வீக்கெண்டும் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடுது. ரைட், டைம் அதிகமாயிர அப்புறம் ரொட்டீனாவும் மாறிடுது. ஆமா, ஓகே. வேற என்ன காரணத்துக்காக வேணாம்னு நினைக்கிறீங்க? ஜோன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும் சார். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், மறுபடியும் அவங்க எங்கேயாவது கூப்பிடுவாங்க, மறுபடியும் போற மாதிரி இருக்கும். எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைஞ்சிடும் சார். அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது என்ற ஞாபகத்தில் இருக்க அழுத்தமாக என்ன செய்யலாம்? சார் அவங்க அம்மா அப்பா கூட வந்து இருந்தால் மேபி பயம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அப்படி வேணா இருக்கலாம். ஓகே, அவங்க புரியுதுன்னா அவங்க அம்மா அப்பா கூட நம்மளும் இருந்தால் நம்ம ஒரு ஆள் இல்லை, வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, அவங்க அப்பா மறப்பார். ஸோ இப்போ லைக் எப்போயாவது ஒரு 4 days 5 days வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அந்த 5 days அவர் இருக்கிற இடமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட பேச மாட்டார். ஃபைன். ஸோ கேள்வி கேட்க இன்னொருத்தர் இருக்காங்க. நல்ல பாயிண்ட். வேற? அது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கணும் சார். அப்போ அது ரொம்ப டாக்ஸிக் ஆகிடாதா? அப்படி பண்ணாதான் சார் அவர் மாறினாரு. அப்படி பண்ணி தான் நான் ஒரு விஷயத்தை மாற்றினேன். சார் கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் நமக்கு லைக் இவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி லைக் தேவையில்லாமல் ஓகே, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இழுத்து விடணும். வாங்க வீடை கட்டுவோம்னு ஆரம்பிச்சு விட்டுட்டோம்னா அது பின்னால் போயிட்டு இருப்பாங்க, ஒரு குடும்பத்தை ஃபீலிங் வந்துடும். வேற ஏதாவது அழுத்தமா? பையன் இருக்கான், ஸோ நமக்கு பையன் இருக்கான், ஸோ அவனோட ஃப்யூச்சர் பார்க்கணும். உங்களை பார்த்து அவன் வளருவான். நீ என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அதை தான் அவன் பண்ணுவான். ஸோ அந்த உட்காந்து அதை புரிய வச்சுட்டாவே அது நீ ஒரு பிள்ளையின் தகப்பன்கிறத ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது. நம்ம ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கு புரிய வைக்கிறது. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸாகவே வளர்ந்துருக்கோம். நம்ம ஒரு ஃபியூச்சரில் ஒரு ரிச் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு செட்டில் ஃபேமிலியாக இருக்கணும். ஆஸ்பிரேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு. கொடுத்தா ஒரு வேளை நம்ம ஒய்ஃபோட எக்ஸ்பெக்டேஷன் இது, அதை நோக்கி நம்ம போகணும்னு சொல்லிட்டு பொறுப்பு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் திருமணத்துக்கு முன்னால் நம்ம அம்மாக்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இசை பிடிக்கும், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் செய்கிறதுக்கான விருப்பம் இருக்கும், ரொம்ப காலமாக அதை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அதை விட்டுருவாங்க. இப்போது அதை எல்லாத்தையும் நீங்கள் உடச்சிங்க இல்லையா? திருமணத்திற்கு பிறகும் ஏன் அப்படி இருக்கணும்? ஒரு குழந்தை பிறந்துட்டா அதுக்குன்னு உனக்கு ஒரு பர்சனல் லைஃப் இல்லையா? நீ கரியரை கண்டினியூ பண்ணக்கூடாதா? நீ உனக்கு பிடிச்ச மியூசிக்கை கற்றுக்கிறதுல என்ன தப்பு? உனக்கு பிடிச்சிருக்கல, நீ டூர் போயிட்டு வா. இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம்ல, அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னால் பண்ணி இந்த சில விஷயத்த தொடர்றான். உனக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை விளையாடுறது, ஒரு மாரத்தானில் ஓடி போய் கலந்துக்கிறது, இதெல்லாம் மட்டும் எப்படி பொறுப்பின்மைக்கு கீழே வரும்? சரி, நான் அமைதியாகவே இருக்கேன். நீங்கள் புது ஹாபியெல்லாம் கூட கல்டிவேட் பண்ணி உள்ளே வரீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சில ஹாபி இருக்குது. அவர் ரொம்ப நாளாக வாலிபால் ஆடுவாராக இருக்கலாம், ரொம்ப நாளாக கிரிக்கெட் விளாட்றோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறது,
அப்புறம் அவங்களுக்கு இருக்க ரெகுலர் என்டர்டெயின்மெண்ட்ஸ் இவ்வளோ தான் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பேலன்ஸ் கொண்டு வரலையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது சார். லைக் நாங்கள் என்னதான் ஹாபிஸ் வச்சிருந்தாலோ பிஸ்னஸ் பார்த்தாலோ பர்சனல் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். பட் அவங்க வந்து அந்த பேலன்ஸ் கொண்டு வரதில்லை. அதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே டிவியேட் ஆகி போயிடுறாங்க. ஓகே, அப்போ நான் இதெல்லாம் பண்ணினாலும் நான் பேலன்ஸ் பண்ணுறேன். எனக்கு வீட்டில் கணவர் இருக்காரு, வீட்டில் குழந்தை இருக்குது, இந்த பொறுப்புகள் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பெண் உணர்வதை போல நாம் ஏன் அந்த பேலன்ஸுக்குள்ளே போக முடியல? இப்போ இந்த பக்கம் அமைதியாக இருக்குது. அந்த பேலன்ஸ்குள்ளே ஏன் போக முடியல அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது சார். இப்போ எப்படின்னா நான் கேம் விளாடுவேன் அப்படின்னா நான் ஒர்க் முடிச்சுட்டு தான் விளாடுவேன். ஒர்க் டைமிங் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு 8:30 to ஒரு அரௌண்ட் எனக்கு ஒரு 7 o'clock. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா எனக்கு 8:30 9 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். அது முடிச்சுட்டு நான் இப்போ கையில் எடுத்துகிட்டு கேம் எடுத்துட்டு நான் இப்போ உட்காந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேம் எப்போ தான் ஒளியுமோ, இது எப்போ தான் அன்இன்ஸ்டால் கையில் எடுத்துக்கிட்டு தான் அந்த வீடியோ கேமா? நான் ஆன்லைன் கேமிங் விளாடுவேன் சார். ஏற்கனவே நீங்கள் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் போர் அடிக்கும் சார் எனக்கு. அப்போ இந்த கேள்வி அப்படி வச்சுறேன், ஏன் ஆண்களுக்கு வீடு சுவாரஸ்யமா இல்லை? வாய் ஒரு பயம், ஒரு தயக்கம் இருந்துகிட்டே. என்ன தயக்கம், பயம்? இல்லை, நம்ம எதனா பேசினா சண்டை வந்துருமோ, நம்ம எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பயமாகவே இருக்குது உங்ககிட்ட பேசும்போது. ஒரு இனிபிஷன் இல்லாமல் பேச முடியல. ஆமாம், இது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோன்னா அந்த பயம் இல்லாமல் அவங்க என்னை ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை, இவங்க திருப்பி நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, என்ன பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது சார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம், ஏன்னா அது உண்மை. ஏன் வீடு உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை? பிடிச்சதை பண்ண முடியல சார். பிடிச்சதை பண்ண முடியலன்னா என்ன மாதிரியான பிடிச்ச விஷயங்கள்? ஒரு படம் பார்க்குறோம், படத்தில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா படமே பார்ப்பேன். இவங்க எப்படின்னா கிளைமேக்ஸ் பார்த்துட்டு படம் பார்ப்பாங்க. இப்போ நான் அப்படி கிளைமேக்ஸ் பார்த்து அந்த என்னோட ஃப்ரீடமே போகுதில்ல சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரசனைகள் அந்த வீட்டுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஓகே, கமிட்மெண்ட் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சார். இப்போ பையன் இருக்கானா அடுத்து அவனுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்னுவாங்க. ஆல்ரெடி இருக்க கமிட்மெண்ட்கே ஆல்ரெடி ஓடிட்டே இருக்கும் சார். அதுக்கே நேரம் பத்த மாட்டேன். பட் இருக்க என்ன ஆகும்னா நாளாக இதை பண்ணணும் அதை பண்ணணும் திரும்ப ஏதாவது சொல்லி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது நம்மகிட்ட பேசுகிற பேச்சு எல்லாமே கமிட்மெண்ட் ரிலேட்டடான பேச்சாகவே இருக்குது. ஆமாம் சார். ஓகே, ஏன் வீடு சுவாரஸ்யமாக இல்லை? நம்ம ரிலாக்ஸ் பண்ண தான் வீட்டுக்கே வரோம், ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வரோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் பற்றியும் ஃபியூச்சர் பற்றியும் அவங்க நிறைய பேசிகிட்டே இருக்காங்க, ஓவராக பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி ஆகுது. குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கேட்கும்போது டென்ஷன் ஆகும். இப்போ வெளியில் போயிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த அட்மாஸ்பியருக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏன் வீடு சுவாரஸ்யமாக இல்லை? பிஃபோர் மேரேஜில் பார்த்தீங்கன்னா நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஜன்னலில் காலை வச்சு பெட்டில் நான் எப்படி என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட எவ்வளோ ஃப்ரீயாக படுத்திருக்க முடியுமோ, எவ்வளோ ஜாலியாக படுத்திருக்க முடியுமோ, ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அப்படி இருப்பேன். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் நான் அந்த விஷயத்தை திரும்ப பண்ணும்போது என்னோட ஃப்ரீடம் வந்து ஒரு டம்ப் ஆகுதோ, இப்படி படுக்க தூங்கக்கூடாது, இப்படி போயிடணும். ஆக்சுவலாக பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் என்னால் பண்ண முடிஞ்சது. ஆஃப்டர் மேரேஜ் அதை என்னால் ஃப்ரீயாக பண்ண முடியல, பண்ணவும் யோசிக்க அடுத்த செகண்ட் முடியல. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு, அந்த தனி கொடுத்ததுல நீங்கள் கவனிக்கல, அதில் பெண்கள் வீட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக ஓன் பண்ண பார்க்குறீங்க. அதில் யாருக்கும் ஷேர் கிடையாது. மை ஹோம் மை ரூல்னு இருக்குது. இந்த வீட்டோட மூடை யார் டிசைட் பண்ணுறா? நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. இப்போ என்ன சிக்கல்னா, நீங்களே ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பேச்சு அரை மணி நேரம் தான். அந்த அரை மணி நேரத்தில் பர்பஸ் வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸ்வீட் நத்திங்ஸ் நீங்கள் ஒன்றும் பேசலை, ஜாலியாக ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தோம், அது அப்படிலாம் இல்லை. ஏங்க இது சொன்னனே என்ன பண்ணலாம், இன்னும் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, இது நீங்கள் ஏன் கவனிக்கல, இதை ஏன் பண்ணலை, நீங்கள் இப்படி தான் பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க. அந்த வீடு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு டிசைட் பண்ணுறீங்க. கணவர்கிட்ட மட்டும் இல்லை, குழந்தைகள்கிட்டையும். உங்களுக்கு அவர் மூட பற்றிலாம் கவலை கிடையாது. அவனுக்கு வெளி உலகம் ஏன் சுவாரஸ்யமாக இருக்குன்னா அங்கே அவனாக இருக்கான்.